மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். பேச்சு திறமை உடையவங்க, கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையவங்க. சிறு வயசுல செம்ம ஆக்டிவா இருப்பீங்க. உங்க ஆக்டிவ் தன்மையை பார்த்து அடுத்தவங்க போராமப்படுவாங்க. அந்த மாதிரி அழகுல, பேச்சுல, படிப்புல, திறமையில நீங்க தாங்க நம்புறோம். முயற்சினால நீங்க முன்னுக்கு வரக்கூடிய தருணம். இந்த மாதிரியான அமைப்பு உடைய உங்களுக்கு உங்க சுற்றார், உங்க வீட்டு கிட்ட இருக்கிறவங்க கெட்ட பார்வையில இருப்பாங்க. இவன் எப்படி வளர்ந்துடுறான், இவன் எப்படி வளர்ந்துடுறா, வாலிபம் ஆயிடுறான், நம்ம பிள்ளை இந்த மாதிரி ஆக்டிவா இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய போராமைய சிறு வயசுலயே உங்க மேல பட்டனால அந்த படிப்புக்கேத்த வேலை கிடைக்காம, கூட பிறந்தவங்களும் சரி இருக்காது, உற்ற தோழிகளும் உங்க மேல கொடும் பார்வையில தான் இருப்பாங்க. அதுவே உங்களை ஒரு ஷேர்டாக்கி தனிமை நிறைய இருப்பீங்க. இந்த தனிமையில இருக்கத்தான் ஞானமே கிடைச்சிடும், உங்களுக்கு தெய்வ பலனும் கிடைச்சிடும். ஒரு கட்ட காலத்துல கல்யாண காட்சிகளும் நடக்கும். கல்யாண காட்சிகள் நடந்த உடனே அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு சூனியம். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை, முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள், எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். பேச்சு திறமை உடையவங்க, கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையவங்க. சிறு வயசுல செம்ம ஆக்டிவா இருப்பீங்க. உங்க ஆக்டிவ் தன்மையை பார்த்து அடுத்தவங்க போராமப்படுவாங்க. அந்த மாதிரி அழகுல, பேச்சுல, படிப்புல, திறமையில நீங்க தாங்க நம்பர் ஒன். இப்படியாப்பட்ட தருணம் இருக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 25 வயசு, உங்க தகப்பனும் உங்களுக்கு ஆகாது, அண்ணன் தம்பியும் ஆகாது, அக்கா தங்கச்சியும் ஆகாது. தன்னுடைய சுய தைரியத்தினால, தன்னம்பிக்கையினால, முயற்சினால நீங்க முன்னுக்கு வரக்கூடிய தருணம் உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு உடைய உங்களுக்கு உங்க சுற்றார், உங்க வீட்டு கிட்ட இருக்கிறவங்க கெட்ட பார்வையில இருப்பாங்க. இவன் எப்படி வளர்ந்துடுறான், இவன் எப்படி வளர்ந்துடுறா, வாலிபம் ஆயிடுறா, நம்ம பிள்ளை இந்த மாதிரி ஆக்டிவா இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய போராமைய சிறு வயசுலயே உங்க மேல பட்டனால அந்த படிப்புக்கேத்த வேலை கிடைக்காம, ஒரு ஹீரோவா ஆகணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்க வேண்டிய ஆணோ பெண்ணோ அந்த கலைத்துறையிலேயே பிரகாசிக்காம சாதாரண துறையில இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தருணமும் ஏற்பட வாய்ப்பு நிறையவே. முன்னோர் சொத்துகள் இருக்கும், மூத்தோர் சொத்துகள் இருக்கும், நிலையான ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய தருணம் உங்களுக்கு அமையிறது கஷ்டம். கூட பிறந்தவங்களும் சரி இருக்காது, உற்ற தோழிகளும் உங்க மேல கொடும் பார்வையில தான் இருப்பாங்க. அதுவே உங்களை ஒரு ஷேர்டாக்கிடும். தனிமை நிறைய இருப்பீங்க. இந்த தனிமையில இருக்கத்தான் ஞானமே கிடைச்சிடும், உங்களுக்கு தெய்வ பலனும் கிடைச்சிடும். ஒரு கட்ட காலத்துல கல்யாண காட்சிகளும் நடந்துடும். கல்யாண காட்சிகள் நடந்த உடனே அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு சூனியம். ஏன்னா உங்க மேல ஒரு போராம இருக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொத்து இருக்குல்ல, உங்களுக்கு பூர்வீக சொத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு, அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு உனக்கு என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகளை நாடி உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கிறத, உங்க வாழ்க்கையை துஷ்பிரயோகங்கள் பண்ணக்கூடிய தருணம் நடக்க வாய்ப்பு ஒரு 30 வயசு 35 வயசுல நடக்கும். அதெல்லாம் விட்டு வந்துருவீங்க. தன்னுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி, தன்னுடைய முயற்சிக்கு ஏத்த மாதிரி, தாம் படிப்புக்கு ஏத்த மாதிரியான அமைப்பை கொண்டு போயிடுவீங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கர்ம பலனை
அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் கூட. சிறு வயசுல ஓஹோன்னு காரு, வீடு, பங்களா, ஒரு லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா போராம உங்க மேல சின்ன வயசுலயே பற்றும். அதோட ஒரு 50 வயசு வரைக்கும் கஷ்டம் தான் படுவீங்க. சின்ன வயசுலயே இந்த ஆசைகள் இல்லாம படிப்பு, வேலை, பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு, இதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேல 60 வயசு வரைக்கும் ராஜபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். உங்களுக்கு எதிரிகள்லாம் வெளியே எங்கேயுமே கிடையாது. உங்க காம்பவுண்ட் வீட்டுக்குள்ளேயே தான் எதிரிகள் இருப்பாங்க. வெளியே நண்பர்கள் இருப்பாங்க, துரோகிகள் உள்ளுக்குள்ளதான் இருப்பாங்க. உங்களை வெளியவே போக முடியாத அளவுக்கு உங்க காலுக்கு கட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் நடக்கும்போது மேற்படி சொன்ன வழிபாட, அந்த கட்டு மந்திரத்தை நீங்க முறையா செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. மிதுன ராசிக்காரர்களா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆயுசு அதிகம். 60-65 வயசு வரைக்கும் ஆயுசுக்கு குறை வராது. சின்ன 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 கட்டு மந்திரங்கள் போட்டு நம்மளை காப்பாத்திக்கிட்டனாவே உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். அதனால மேன்மை தரக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டா மிதுன ராசின்னு சொல்லலாம். எதிரிகள் நிறைய இருப்பாங்க. அந்த எதிரிகள் எல்லாமே தவிடுபடியா ஆக்கி தும்சம் பண்ணிட்டு வாழ்க்கையை இலக்க அடையக்கூடிய தருணம் உடையவங்க மிதுன ராசிக்காரங்க. அதே போல மிதுன ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணாதான் யோகம். காதலிச்சு கல்யாணம் பண்ணா மாட்டிக்குவீங்க. தன்னுடைய தாய் தகப்பனுடைய அமைப்புல கல்யாணம் பண்ணா பூர்வீக சொத்து வரும். சொத்து சுகத்தோட சந்தோஷமா வாழக்கூடிய தருணமும் ஏற்படும். கவனம் தேவை. கவனமா இருந்து தெளிவா கொண்டு போங்க உங்க வாழ்க்கைய. சிவாய நம. பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு. இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ, சூழ்நிலைகள் இருந்தோ, தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் 2ஐயும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் 2ஐயும் பூமாதேவி காக்க. கணுக்கால் 2 கால பைரவன் என்னை காக்க. முழங்கால் 2 முக்கண்ணன் என்னை காக்க. ஆடு துடை 2 அனுமந்தன் என்னை காக்க. அறையை ஆதிகேசவன் என்னை காக்க. வயிறை துர்கா மாதா என்னை காக்க. மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க. இடது பக்கந்தோள், வலது பக்கந்தோள் எம்பெருமான் என்னை காக்க. முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க. பல்லை பகவதி அம்மா என்னை காக்க. நாக்கை நாராயணன் என்னை காக்க. உச்சியை உருமன் என்னை காக்க. தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன். இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன். கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன். வில்லினால் விஜயனை கட்டுவேன்.
அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன், ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன், பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது ஏன் கட்டு? இது பிரம்ம கட்டு. அருந்துள்ள குருசாமி கட்டு. இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை, பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.